இது எல்லாத்தையும் தாண்டி பொம்பளை பிள்ளைங்களுக்கு மதிப்பு கொடுக்கறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. அதனாலதான் சரவணன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். சரவணன் உன்னை நல்லா பாத்துக்குவாரு, நல்லா படிக்க வைப்பாரு. அத நான் இங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரவணா, முதல்ல பூங்குடியை நான் தான் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் காலேஜில் சேர்த்து விட்டேன். இப்போ என் தோள்ல இருந்த பொறுப்பை உங்க தோள்ல இறக்கி வச்சிருக்கேன். இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் நிம்மதியா இருப்பேன். பூங்குடி, உன்னை சரவணன் நல்லா பாத்துக்குவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. இனிமே நீ சொன்ன மாதிரி நான் ரொம்ப தைரியமா இருப்பேன். ஐயோ, மணி அடிச்சிட்டாங்க, வா போலாம். சரவணா, என்ன இதெல்லாம்? எல்லாம் பூங்குடிக்கு தான் சார். இது மதியம் சாப்பிடறதுக்கு சாப்பாடு சார். இது சுடுதண்ணி சார். இது டயர்டா இருக்கும்போது குடிக்கிறதுக்கு காபி சார். அதோ அத மறந்துட்டேன். ஐயோ, நல்ல வேளை ஞாபகப்படுத்துனே. இது காலேஜ்டா. போகும்போது வெயில் அடிக்கும்ல. சரி சரி, போகும்போது பிடிச்சிக்கலாம். இவனோட இதே அக்கப்போரா இருக்கு மாமா. இதுல என்ன அக்கப்போர் இருக்கு? என் பொண்டாட்டி காலேஜ் படிக்கிறா, அதுக்கு தான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். செஞ்சு கொடுக்கறது தப்பு இல்ல. அதுக்காக மாமனார் கிட்ட போய் வம்பெழுப்பியா? அது எனக்கு மாமனாருக்கும் இடையில இருக்கிற ஒரு தனிப்பட்ட பாசம், ஒரு அன்பு, ஒரு பிரியம். அதெல்லாம் நீ தலையிடாதாமா. என்னது? சிவசாமி கிட்ட போய் சரவணன் பிரச்சனை பண்ண அப்படியா? சார், நீங்களே கேளுங்க சார். என் பொண்டாட்டிய காலேஜுக்கு போக கூடாதுன்னு தடுத்தது யாரு? அவரு தானே. அதனால்தான் அவர் வீட்டு வாசப்படி முன்னாடி போய் நின்னு என் பொண்டாட்டி காலேஜுக்கு போறா, நல்லா பாத்துக்கோங்கன்னு அவருக்கு காது கீழே சொல்லிட்டு வந்துட்டேன் சார். ஓ, அப்படியா? ஆமா சார். என்ன மாமா, நீங்களும் அவன் கூட சேர்ந்து சிரிக்கிறீங்க? எதுக்கு மாமா அவர்கிட்ட போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும்? பூங்குடி, நீ சும்மா இரு. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ ஒரு பச்சை குழந்தை. நான் தினம் அவர் வீட்டு வாசல்ல போய் நின்னு பிரச்சனை பண்ணுவேன்.